நடிகர் அபினவ். இவருக்கு வந்து 44 வயது தான் ஆகுது. உடல்நலக் குறைவால திங்கட்கிழமை காலைல வந்து இவர் உயிரிழந்திருக்காரு. இவர் வந்து எந்த மாதிரி பிரச்சனையால உயிரிழந்திருக்கார் அப்படின்ட்டு, இவருடைய இறுதி ஊர்வலத்த வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமா நடத்திருக்காரு. ஒருத்தர் யாருன்னு தெரியும்? கே.பி. பாலா. இந்த விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, கே.பி. ராதாமணி ஒரு பெரிய பழம்பெரும் நடிகை. இவங்க வந்து தமிழ், மலையாளம்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய மகன் தான் அபிநய். இவருக்கு வந்து 44 வயது ஆகுது. துள்ளுவதோ இளமை படத்துல வந்து இவர் வந்து அறிமுகமாகி சார்மிங் அதாவது சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ரோல்ல வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. தனுஷ் கூட. நடிகர் தனுஷ் கூட. அடுத்து அடுத்து ஒரு படம் வந்து நடிச்சாரு. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனதுனால, தோல்வி அடைஞ்சதுனால, இவர் வந்து நடிக்க வேண்டியிருந்த 8 படங்கள் வந்து இவரோட கைவிட்டு போச்சு. இதனால இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காம, இவருக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த வ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 2019ல புற்றுநோயால அதாவது கே.பி. ராதாமணி இவர்கள் வந்து 2019ல புற்றுநோயால இறந்திருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து தனிமையாகி இவர் திருமணம் எதுவுமே பண்ணல. தனிமையாயிட்டு போதைக்கு வந்து அதாவது குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிருக்காரு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 1 மாசம் தான் கூட ஆகல அந்த மாரி சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்கள் உடல் சரியில்லாம இறந்து போயிருக்காரு. இந்த நேரத்துல திடீர்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒரு நடிகர் இறந்திருக்காங்கும்போது, ரொம்ப வந்து திரையுலகத்திலேயே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து சாப்பிடுறதுக்கு கூட காசு எதுவுமே இல்லாம, அம்மா உணவகத்துல பல நாள் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு இன்டர்வியூல அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடல்நிலை சரியில்லாம திடீர்னு ரொம்ப மெலிஞ்சு, எடை இழந்து, ரொம்பவும் வந்து அவருடைய உடல் அந்த உருவமே பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து ரொம்பவும் வந்து மதுவுக்கு வந்து அடிமையானதுனால, இவருடைய உள்பாகம் கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு, அதுக்கு சிகிச்சைக்காக 28,00,000 வந்து செலவாகும் அப்படின்னு சொன்னதுனால, இவர் வந்து சமூக வலைதளங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இவங்கள்ட்ட வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த மாதிரி யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் இவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கே.பி. பாலா அவர்கள் இத பார்த்துட்டு போயிட்டு, தன்னால முடிஞ்ச ரூ. 1,00,000 உதவிய வந்து அவர் செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, "கண்டிப்பா நீங்க திரும்பி வருவீங்க. ரெக்கவர் ஆயி வருவீங்க. உங்க கூட நான் கண்டிப்பா படம் நடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்ணீர் மல்க வந்து அழுதுட்டே அவர் வந்து கட்டி பிடிச்சிருக்காரு பாலாவ. அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து நமக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருப்போம் எல்லாருமே. இந்த நேரத்துல இவருக்கு வந்து உள்ளுறுப்புகள் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆர்கான்ஸ் கிடைக்காமலும் அந்த மாரி நெறைய பண்ணியிருக்காங்க. கே.பி. பாலா அவர்கள் அவர்ட்ட வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசுறது அந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்திருக்கு. கே.பி. பாலா அவர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு, "என்னுடைய இறுதி ஊர்வலத்த வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமா நடத்தணும்." அப்படின்னு சொன்னதா வந்து கே.பி. பாலா சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை இரவு கே.பி. பாலா அவர்ட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்னுடைய வீட்டு வாடகை கட்டணும்." அப்படின்னு சொன்ன உடனே, அவர் உடனே வந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அடுத்த நாளைக்கு காலையில இவருக்கு தகவல் போகுது. இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து வீட்டுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கூட பொறந்த தம்பி, ஒரு ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல வந்து தம்பி அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக, காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சாரு இவரு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல கூட சிறப்பு விருந்தினரா வந்து இவர கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா யாருக்குமே அந்த நேரத்துல இவர பார்க்கும்போது அவர் தான் தெரியல. இப்பதான் தெரியுது இது அவரா அப்படின்ட்டு தோணுது எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு அவரோட வெயிட் லாஸ் ஆனதுனால அவரோட முகம் அந்த டோட்டலா அவரோட அடையாளமே சேஞ்ச் ஆயி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாத்துக்குமாவே நின்னு, இறுதி ஊர்வலம் வரைக்கும் நின்னு, ஏவிஎம்மோட வடபழனியில இருக்கிற ஏவிஎம்மோட மின்மயானத்துல இவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படுது. உடல் தகனம் செய்றதுக்கு யார் கொள்ளி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியூமென்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல இவருடைய தாய்மாமனுடைய மகன் தான் எல்லா விஷயமும் எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்காரு. விஜய் முத்துன்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து இவர் இறந்ததுக்கு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, "இவருடைய உறவினர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா, தயவு செஞ்சு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உறவினர் எதுவுமே இல்லாம, தனிமையா, வறுமையில ரொம்பவும் ஒரு கொடுமையான சிச்சுவேஷன்ல இவரு இறந்து போயிருக்காரு. இவருடைய இறப்புக்கு சுரேஷ், இவர் வந்து நடிகர், ஒரு தயாரிப்பாளர். இவர் வந்திருக்காரு. வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, "அவர் அனாதையா போகக்கூடாது. அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. நடிகர்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் இறந்தா மட்டும் தான் நடிகர்கள் போறாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, "எனக்கு இன்னைக்கு எந்த கமிட்மென்ட்டும் இல்ல. நான் வீட்ல சும்மா தான் இருந்தேன். அதனால நான் வந்துட்டேன். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஆனாலும் எல்லாரும் வரதுக்கு முயற்சி கல்யாண வீட்டுக்கு போகலன்னா கூட, சாவு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அது மாரி வரணும். ஆனா யாருமே வரல. தென்னிந்திய
திரைப்பட சங்கத்துல இருந்து யாருமே இவருக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து அவர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து அந்த சங்கத்துல வந்து உறுப்பினரா கிடையாது. பட் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இதே மாரி இவரும் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்கன் கிடைக்கல. கிடைச்சுட்டா கண்டிப்பா நான் வந்து ரெக்கவர் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால, அவர் வந்து 44 வயதான இவர் திங்கட்கிழமை காலையில வந்து உயிரிழந்திருக்காரு சென்னையில. இதுக்கு ஒரே காரணம் போதைக்கு அடிமையான ஒரே ஒரு விஷயம் தான். அத பத்தி கேட்கும்போது, சுரேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "என்னுடைய நண்பர் ஷாம், ஆர்யா இவங்கலாம் இருக்காங்க. இவங்கலாம் யாருமே வந்து ஈவன் சிகரெட் கூட பிடிக்கிறது கிடையாது. தன்னோட பாடிய வந்து ஃபிட்னஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புவாங்க. போதைக்கு எல்லாருக்குமே எண்ணம் வந்து சினிமால இருக்கிறவங்க கண்டிப்பா போதைக்கு அடிமையா தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த மாரி எதுவுமே கிடையாது. அவங்கவங்க உடம்ப அவங்கவங்க பார்த்துக்கணும். அவ்வளோதான். உடம்பு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. கேபிஏ பாலா அவரோட சர்ச்சை வந்து இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே மூடி வச்ச மாரி உட்கார்ந்துட்டு இருக்கு. பட் அவர் என்னவா இருந்தாலும் இந்த மாரி வந்து ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய கடைசி ஆசை நிறைவேத்தி வச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து கேபிஏ பாலா வந்து ஆ எப்படி சொல்றதுக்கு, இதையுமே வந்து வீடியோல காமிச்சிருந்தாரு நமக்கு. காட்டியிருந்தாங்க. இவருக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. அது என்னவோ இருக்கட்டும். அவரு வந்து பப்ளிசிட்டியா பண்றாரோ என்னவோ பப்ளிசிட்டி பண்றாரு இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஏன்னா, அவரு வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம ஒரே ஒரு ரூமு, அதுல ஒரே ஒரு டாய்லெட், ஒரே ஒரு பெட் இவ்வளோதான் அதோட ரூம்கோட பெருசே. ஒரு குட்டியோண்டு ரூம்ல தான் வந்து அவர் இருந்திருக்காரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு. நம்ம நெனைப்போம் படம் நடிக்கிறவங்கன்னா பெருசா இருப்பாங்க, ரொம்ப ராயலா இருப்பாங்க அப்டின்ட்டு. அப்டி கிடையாது. ஒரு முடியாத ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா யாராலயும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் பண்ணாலும், ஹெல்ப் பண்ணாலும், என்னதான் பணம் இருந்தாலும், அந்த உடம்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த உடம்ப வந்து நம்ம கண்டிப்பா டைம்க்கு சாப்பிட்டு, டைம்க்கு தூங்கி, ஒழுங்கான முறையா உடம்ப பேணிச்சா மட்டும் தான், நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். நம்மளால என்ன முடியுமோ அத பார்த்துக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா இதுக்கு மேல வந்து இந்த மாரி சின்ன சின்ன வயசுல உள்ளவங்க இறந்து போறத வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே உங்க உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விதிங்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்போம். அவ்வளோதான்.